ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். எப்பயும் போல் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவை 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்கா போர் நேற்று மிகப்பெரிய அளவில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த நிலமையிலேருந்து நைட்டோட நைட்டாக போர் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பும் சொல்லிட்டாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் கூட இன்னும் சில விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குது. அது கேள்விக்குறியை உருவாக்கியிருக்கு. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்தியா ஓரியன்டாக சில நியூஸ் இருக்குது. அண்ட் அதில் சிஎல்எஸ்ஏ நம்மளோட மார்க்கெட், நம்மளோட இந்தியன் எக்கானமி இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் நம்மளோட ஜிடிபி க்ரோத் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், கப்பலில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்களை பற்றி ஒரு ஷாக்கிங்கான ஒரு டேட்டா ரிலீஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அப்புறம் மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா செக்டரை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டிஐஆரை பற்றி பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்க போகிறோம். 22 கம்பெனி சம்மந்தப்பட்ட செய்திகளை அதில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த செய்திகளை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, நேற்று ஈவினிங் நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ்லையும் நம்ம பேசியிருந்தோம். பிரசிடென்ட் ட்ரம்ப் 5:52 நினைக்கிறேன் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. ஈரான் மேலே மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் பண்ண போகிறோம். அண்ட் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ், நேவி எல்லாத்தையுமே நாங்கள் அழிச்சிட்டோம். பாக்கி இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டு கார்கோ ஐலாண்ட், மற்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நாங்கள் எங்களோட கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். ஓகே, பெரிய அட்டாக்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக ஏறுது. காரணம் என்னென்னா, ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எங்களோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசிட்டீங்க, அதுக்காக நாங்கள் இதை டிக்ளேர் பண்ணுறோம். ஒன்று எண்ணெயை விற்றா, க்ரூட் ஆயிலை விற்றா எல்லாரும் விற்போம், அப்படி இல்லைன்னா யாரும் விற்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் மேலே கை வச்சிங்கன்னா நாங்கள் பதிலுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலே எல்லாம் அடிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுது. அண்ட் இப்படி இருக்கும்போது நேற்று நைட் 8 மணி வாக்கில் நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வெளியாக ஆரம்பிச்சது. ஈரானும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் மூலிமா, மீடியேட்டர்ஸ் மூலிமா அமெரிக்காவுக்கு புதுசாக ஒரு டிராஃப்டையும் ஈரான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. இது இப்படி இருக்கும்போது நைட்டு 10:58 அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு போஸ்ட்டை போடுறாரு அவரோட சோஷியல் மீடியாவில். அந்த போஸ்ட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, based on the fact that discussion with Islamic Republic of Iran have been brought to the highest level of Iranian leadership and approved, I have, as President of United States of America, cancelled the scheduled strikes and bombing against Iran this evening. Discussion and final points have been in both concept and great detail approved by all the parties involved, including United States, Israel, Saudi Arabia, United Arab Emirates, Qatar, Turkey, Pakistan, Bahrain, Kuwait, Jordan, Egypt and others. The naval blockade will remain in full force and effect until this transaction is finalized. Time and place of the signing to be announced shortly. இந்த மாதிரி நைட்டு 10:58 ஒரு போஸ்ட்டை போடுறார். இந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்ஸும் பயங்கரமாக ரேலி ஆகுது. க்ரூட் ஆயிலோட விலை பயங்கரமாக விழுது. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸ் 800 பாயிண்ட் அளவுக்கு ரேலி ஆகி முடியுது. நாஸ்டாக்ஸ் 780 பாயிண்ட் அளவுக்கும், அவங்களோட S&P 500 2% அளவுக்கு பாசிட்டிவ் முடியுது. கோல்டு ப்ரைஸஸ் $130, கிட்டத்தட்ட 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. $4,070 $4,200 மேலே ட்ரேட் ஆகுது. அண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் $90 கீழே விழுது. நம்மளோட நிஃப்டி நேற்று நைட்டே 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் ஓப்பன் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, சில கான்ஃப்ளிக்டிங்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அரகாச்சி இருக்கார் இல்லையா, அப்பாஸ் அரகாச்சி, அவர் சனிக்கிழமை பாகிஸ்தானுக்கு போக போகிறதா, இந்த டீல் விஷயமாக பேச போகிறதா ஒரு செய்திகள் வந்தது. அதே சமயம் நாங்கள் எந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் சைன் பண்ணலை, ஒத்துக்கலை, ட்ரம்ப் வழக்கம் போலே பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மறக்கிறாங்க. ஆனால் ஐஆர்ஜிசிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபார்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, the chances of Iran approving a deal with United States are relatively high after Washington accepted Tehran's proposed text. அதாவது நாங்கள் அனுப்பிச்ச அந்த டிராஃப்டை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒத்துக்கிட்டதுனால இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் மீடியா சொல்கிறாங்க, ஃபார்ஸ் நியூஸ் சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஈரானோடன்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீலை சைன் பண்ணுறதுக்கு ஜேடி வேன்ஸ் நேரில் போய் சைன் பண்ணுவார். அண்ட் இந்த டீல் வீக்கெண்டில், அதாவது சனி ஞாயிறில் யூரோப்பில் வச்சு கையெழுத்திட போகுதுன்ற மாதிரி சொல்கிறார்.
அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இந்த டீல் சைன் பண்ண உடனே ஓப்பன் பண்ணிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீல் ஈரானோட சுப்ரீம் லீடர் கமேனி அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறார். ஆனால் இஸ்ரேல் இந்த ப்ராசஸில் சேர்த்துக்கவே இல்லை ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், சண்டே ஈவினிங் இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் பண்ணும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, கூடி சீக்கிரமே இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கு ஈரான் வந்து பெலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேல் மேலே ஏவுறாங்க. ஸோ இந்த அட்டாக் நடக்கும்போதே ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து தனித்து விடப்பட போகிறீங்க ஈரான் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அண்ட் இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலை வந்து ஆட்டத்திலே சேர்த்துக்கல ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. அதை வந்து ஏபிசி ரிப்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலையில் கூட ஈரான் வந்து ட்ரம்ப்போட இந்த கிளைம்ஸை வந்து மறுக்கிறாங்க. ட்ரம்ப் வந்து பொய் சொல்கிறாருங்க, நாங்கள்லாம் ஈரான் கூட எந்த விதமான அமெரிக்காவோட எந்த விதமான டீலையும் நாங்கள் வந்து ஒத்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் சில நியூஸ் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்மூஸை கடக்க முயன்ற கப்பல்கள் மேலே ஈரானோட ஐஆர்ஜிஸை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. இது இப்படி இருக்கும்போது மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்தது. என்னதான் காலையில் கேப் அப்பில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தாலும் ப்ராஃபிட் புக் ஆகிட்டே வருது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 130 பாயிண்ட் அளவுக்கு விழுது. போச்சுடா ஃபிசிலட் ஆகுது ரேலி அண்ட் வீக்கெண்ட் ஃபேஸ் காரணமாக இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக முடியுமோன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு ஒரு அப்டேட் வருது. அதாவது ஈரானோட மெஹர் நியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களும் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய மீடியா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈரானோட அமெரிக்காவோட டீல் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறது உண்மை தான், ஆனால் இன்னமும் அத்தாரிட்டிஸ் வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டீல் சைன் பண்ண அடுத்த நிமிஷம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஈரானோட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும். அண்ட் இந்த டீல் முடிஞ்சு அடுத்த 60 நாளைக்கு இந்த இண்டிவிஜுவல் பற்றி நெகோசியேஷன்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு பாசிட்டிவான சிக்னலாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இந்த மாதிரி ரேலியான மார்க்கெட் இன்றைக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பச்சை பசேலன்னு மாற்றிருச்சு ரொம்ப நாள் கழிச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து நிஃப்டி 18,000க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து மணி போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, நான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வரையும் ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானும் ட்ரம்ப்பும் இதில் வந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து கீழே வெளியானாலும் மீசையில் மண்ணோட்டல்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இன்னமும் சில அன்சர்டைனிட்டியான விஷயங்கள் வந்து இந்த பிரச்சனையில் இருக்க தான் செய்யுது. என்னென்னா, ஈரான் இன்னைக்கு ஈவினிங் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன டீல் சைன் ஆனாலும் சரி நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் எங்களோட கண்ட்ரோலை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 60 நாள் டைம் பீரியடுக்குள்ளார யுரேனியத்தை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் மறுபடியும் இந்த யுரேனியத்தை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வரலன்னா அட்டாக்ஸ் பண்ணுவாங்களான்ற ஒரு பயம் இருக்குது. காரணம், பிப்ரவரி 28 அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. ஜனவரி மாதத்துலேருந்து 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு 4வது கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நைட்டோட நைட்டாக போயிட்டு ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரி, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர்னு சொல்லிட்டு 2 ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பித்தது. அண்ட் இந்த 60 நாளில் மறுபடியும் வந்து சண்டை போட்டுப்பாங்களோன்ற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி மத்தியானம் இன்னொரு அப்டேட் என்னென்னா, G7 நாடுகளோட அஃபிஷியல்ஸ் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் ஜெனிவாவில் வச்சு கையெழுத்திடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வந்து இது கையெழுத்திடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இது இப்படி இருக்கும்போது சில கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ஓடிட்டுருக்கு. என்னென்னா, ட்ரம்ப் இந்த போரை முடித்ததுக்கு முக்கியமான காரணம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அமெரிக்காவில் SpaceXோட IPO லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் அந்த லிஸ்டிங்க்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது, மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இருக்கணுன்றதுக்காக ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, எலான் மஸ்க்கு ஃபேவரபுளாக இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. ஆனால் நான் அப்படி நினைக்கல. ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டு இந்த ஈரான் பிரச்சனையால் பெருசாக பாதிக்கப்படாத ஒரு மார்க்கெட்டுனா தான் அமெரிக்கன் மார்க்கெட் தான். காரணம், என்ன தான் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமானாலும் CPI இன்ஃப்ளேஷன் அதிகமானாலும் அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் அவங்ககிட்டே இருக்குது. அவங்க யார்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இது வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காது. ஸோ நான் இது வந்து மறுக்கிறேன். ஆனால் இன்னொரு கான்ஸ்பிரசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூன் 14 சண்டே ட்ரம்ப்போட பர்த்டே, அவருடைய 80வது பிறந்தநாள். அன்னைக்கு ஒரு வேளை இந்த MOUவோ இல்லை அக்ரிமெண்ட்டோ சைன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு 3ஆம் உலக போரே நடக்க இருந்த ஒரு போர் இன்னைக்கு ஜூன் 14 அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்போட பிறந்தநாள் அன்னைக்கு சைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன், நாம்ளே வந்து 12 நாள் யுத்தத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 3ஆம் உலக போர் வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போரை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்கோம். அப்படி பேசும்போது நிறைய ஈவெண்ட்ஸை வந்து நம்ம பேசியிருப்போம். அந்த மாதிரி
ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு யாராவது இந்த மாதிரி ஈரான் கூட இந்த மாதிரி ஒரு 105 நாள் சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்த ட்ரம்ப்போட பிறந்த நாள் அன்றைக்கி தான் டீலை வந்து சைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான், பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து தற்புகழ்ச்சியை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆள். நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப திறமைசாலி, இந்த மாதிரி வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கக்கூடிய ஒரு மனுஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமைதிக்கான நோபல் பிரைஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒருவேளை அவர் இது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது நேற்று ஈவினிங் யூஎஸோட பிபிஐ ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் சிபிஐ மாதிரி இதுவும் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 1.1% அளவுக்கு இவங்களோட பிபிஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இப்போது இவங்களோட பிபிஐ வந்து 6.5% இருக்குது. இது ரேட் ஹைக்கை கொண்டு வரதுக்கான இன்னொரு சாத்தியக்கூறுகளையும் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்குது, யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் கொடுக்குது. அண்ட் எது எப்படியோ பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு மேலே நம்ம ஜாலியாக வந்து இனிமேல் நம்மளோட வீடியோவில் இந்த ஈரான், அமெரிக்கா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இதை பற்றியெல்லாம் பேசாமல் அழகாக ஓப்பன் பண்ணோமா, அமெரிக்காவில் இது நடந்துச்சுப்பா, யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் இது இப்படி ஆச்சுப்பா, ஏஷியன் மார்க்கெட் இப்படி ஆச்சு, அண்ட் நம்மளோட மார்க்கெட் அனலைசிஸ் பார்த்துட்டு நம்மளோட நியூஸ் ஸ்பெசிஃபிக் பார்த்துடலாம். காரணம் என்னென்னா, இதெல்லாம் பேச பேச வந்து வீடியோட லென்த் வந்து 25 நிமிஷம் 30 நிமிஷம் போகுது. அண்ட் அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதும் கஷ்டம், நான் பேசுகிறதுக்குள்ளார அந்த வீடியோட பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்குள்ளார 2-3 மணி நேரம் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கே ஆகிடுது. ஸோ ஒருவேளை இந்த பிரச்சனை முடிஞ்சது எல்லாருக்குமே நல்லது, நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு நல்லது. அண்ட் நம்மளோட செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, இந்தியா ஓரியன்ட் நியூஸுக்கு வந்தோம்னா, வேர்ல்டு பேங்க் நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி growth 6.6% அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த நிதியாண்டில் FY 28 பார்த்தோம்னா 7.2% அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு growth இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் டேரிஃப் ரேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய நாடுகளோட நம்ம ட்ரேட் டீல் சைன் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் நம்மளோட கவர்மெண்ட் நம்ம மேலே இந்த பெட்ரோலோட விலையை வந்து டைரெக்டாக கொண்டு வராமல் தடுத்ததால தான் இந்த அளவுக்கு growth இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் சொல்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் டிமாண்டும் வர நிதியாண்டில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது இப்படி இருக்கும்போது இந்தியாவோட ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சப்சிடிஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், யூரியாவோட விலை அதிகமானால் கூட அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடியை வந்து 7 மடங்கு அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி அளவுக்கு யூரியா மாதிரியான உரங்களுக்கு மட்டுமே சப்சிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் நேற்று தான் யூரியாவோட விலை சைனாவில் பர்ச்சேஸ் கம்மியானதுனால விலை போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சப்சிடியை வந்து நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம்னு சொல்லிட்டு சில நியூஸ் வந்தது. ஸோ அதன் காரணமாகவும் ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பட்ஜெட் வந்து இவ்வளோதான் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, ஆனால் இவங்க சப்சிடியை கொடுக்க இந்த பட்ஜெட்டில் துண்டு விழும். அதை தான் ஃபிசிக்கல் டெபிசிட்னு சொல்கிறாங்க. அண்ட் இது இப்படி இருக்கும்போது இந்த ட்ரேட் டீல் இப்போ ரீசெண்டாக அந்த ஆர்பிஐயோட ரிஃபார்ம்ஸ் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட இந்தியன் ஷிப்பிங் மினிஸ்ட்ரி வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, நம்ம நேற்று வீடியோவிலே பேசியிருந்தோம், அந்த எம்டி செட்பெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு பவுலோவ் அப்படின்ற ஒரு வெஸ்ட் பெசிபிக் ஐலாண்டு தீவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நம்மளோட ஷிப்பிங் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கல்ஃப் ரீஜனில் மட்டும் 18,000 இந்தியன் சேஃபியர்ஸ், அதாவது மாலுமிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வெறும் 562 பேர் மட்டும்தான் இந்தியா கொடி போட்ட கப்பலில் வேலை செய்கிறாங்களாம். பாக்கி இருக்கக்கூடிய 17,438 பேர் மற்ற நாடுகளில் ரிஜிஸ்டர் பண்ண கப்பல்களில் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பயத்தை உண்டாக்குது. இப்போது இந்தியாவோட கப்பல்களில் அவங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன ஒரு வெஸ்ட் பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த கப்பலை ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அவன் நஷ்டஈடு கொடுக்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இப்போ அவன் வேலை செய்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் 13 இந்திய கப்பல்கள், அதாவது இந்தியாவோட கொடி போட்ட 13 கப்பல்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு நம்மளோட இந்தியன் கப்பல்களே வேறு நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ணது இன்னும் ஏகப்பட்ட கப்பல்கள் இருக்கலாம். ஆனால் அஃபிஷியலாக இந்தியாவை சேர்ந்த கப்பல் அப்படின்போது அது 13 கப்பலாக தான் இருக்கும். அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்தியா ஃபுல்லாக 5000 சைபர் கமாண்டோஸை வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த UPI இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டர்லாம் இந்த சைபர் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைனிங்கை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மாடர்ன் வார்ஃபேரில் சைபர் அட்டாக்ஸ் வந்து ரொம்பவுமே ஃப்ரீக்வெண்ட் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ரோபிக் வந்து மைத்தோஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு AI சைபர் விஷயத்தை வந்து விட்டுருக்கான், சைபர் டூலை விட்டுருக்கான். அண்ட் அதனாலேயே சைபர் செக்யூரிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உருவாக்கியிருக்கு. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக CISF வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க.
அண்ட் நேற்று ஒபேக் நாடுகளோட மீட்டிங் நடந்திருக்கு. அண்ட் அதில் 2026 க்ரூட் ஆயிலோட டிமாண்டுக்கு விழப்போகுது, அதாவது க்ரூட் ஆயிலோட தேவை வந்து குறைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவுட்புட்டையும் நம்ம குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து க்ரூட் ஆயிலை வெளியே விடவே மாட்டேன்றான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நைட்டாக நம்ம தலைவர் வந்து சம்மர் சால்ட் அடிப்பார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிர்பார்க்கல. மேபி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் நாட்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் க்ரூட் ஆயிலோட உற்பத்தி ஒரு நாளைக்கு 1,90,000 பேரல் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு காரணமாக வந்து இந்த ஈரான் இம்பேக்டை தான் அவங்களும் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து நம்மளோட இந்தியாவுக்கு $280 பில்லியன் அளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த செக்மெண்ட்டில் வரப்போகுதுன்னா ஏஐ டேட்டா சென்டர் செக்மெண்ட்டில் வரப்போகுது. ரீசெண்டாக கூட மெட்டா ரிலையன்ஸ் கிட்ட ஜாம்நகரில் 268 மெகாவாட் ஏஐ டேட்டா சென்டர் வந்து லீஸ் கிடைக்க போகிறதா ஒரு செய்தி பார்த்தோம். நேற்று இல்லாமல் முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் மாதிரி இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளார வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதனோட அளவு வந்து 280 பில்லியன் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 280 பில்லியன்னா 20 லட்சம் கோடி ரூபா இந்திய ரூபா மதிப்பில். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அது நம்மளோட இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஏஐ டேட்டா சென்டரை வந்து இயக்கணும்னா ஏகப்பட்ட தண்ணி செலவாகும். அண்ட் நம்மளோட கவர்மெண்ட்டோட வாட்டர் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டர் ரிசர்வாயர்ஸில் இந்த ஏரி குளம் டேம்ஸில் தண்ணீரோட இருப்பு 8.2% அளவுக்கு குறைஞ்சிருக்கு இயர் பேசிஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸ் அதிகமான அளவுக்கு தண்ணியை கன்சியூம் பண்ணும். அது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். இது சுற்றுப்புற சூழலுக்கும் நெகட்டிவான விஷயம் தான். அண்ட் மைக்ரோசாஃப்ட் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கணும். காரணம் ஏஐனால் பறிப்போகக்கூடிய வேலைன்றதை தாண்டி ஏஐ உருவாக்கக்கூடிய வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நம்மளோட சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து யூரோப்பில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து யூரோப்பியன் மீடியா வெஸ்டர்ன் மீடியா வந்து லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் தயாரித்த எந்த ஒரு ஆயுதத்தை வச்சியும் யூரோப்பில் அட்டாக்ஸ் நடக்கலை. ஆனால் பாகிஸ்தானுக்கு நீங்கள் எத்தனையோ முறை ஆயுதங்களை விற்றுருக்கீங்க, அதன் மூலிமா இந்தியாவுக்கு வந்து சேதங்கள் உருவாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைலாக் வரதுக்கு காரணமே ரஷ்யாவில் நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்குறதுனால தான் உக்ரைனில் போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ரஷ்யாவில் க்ரூட் ஆயில் வாங்கலைன்னா எனர்ஜி மார்க்கெட்ஸே வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக வந்து இந்த ஈரான் பிரச்சனையில் கூட அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏன் ரஷ்யாவோட க்ரூட் ஆயில் மேலே சாங்ஷன்ஸ் எடுத்தார்? ஏன்னா ஆயில் மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா அதுக்கு ரஷ்யன் ஆயில் வேணும், ரஷ்யன் ஆயில் தான் ஒரு ரிலையபிள் சப்ளையராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் G7 மீட்டிங் நடக்க போது அதில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மீட் பண்ணாங்கன்னா இந்த ட்ரேட் டீல், அதுக்கப்புறம் இந்த H1B விசா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தானோட அமெரிக்கா கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, G7 சம்மிட் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களோட இந்தியாவோட ட்ரேட் கோஆப்ரேஷனை வந்து டபுள் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து நேற்று டெக்ஸ்டைல் செக்டாரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட PLI ஸ்கீமில் 3rd ரவுண்டில் 12,800 கோடி ரூபாய் அளவுக்கு PLI ஸ்கீமில் இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறதா பேசியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 16 லட்சம் கோடியிலேருந்து 33 லட்சம் கோடியாக 2031 வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படியே நம்மளோட டெக்ஸ்டைல் சேல்ஸ்ன்றது வந்து டபுள் ஆக போகுது அடுத்த 5 வருஷத்துக்குள்ளான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதன் மூலிமா ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் கைத்தறி நெசவாளர்களோட வருமானமும் வந்து டபுள் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் வாட்டர் ரிசர்வாயர் பற்றி சொல்லியாச்சு. அண்ட் இந்தியன் கம்பெனிஸ் சில கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்காங்க. இன்னமும் கூட அமெரிக்கன் கவர்மெண்ட் எங்ககிட்ட 10% அளவுக்கு டேரிஃப் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஏற்கனவே வந்து லீகலாக சொன்ன ஒரு விஷயந்தான். அந்த ஈபா ஆக்ட், இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் படி டேரிஃப் போட்டாங்களே, அந்த 50% 25% டேரிஃப் போட்டாங்களே, அது செல்லாதுன்னு US சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, உண்மைதான். ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப்பை வந்து அப்போது டேரிஃப் போட்டார். February 20 இந்த ரூலிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம். மேபி 1 தேதி வந்து வேறு மாதிரி போடலாம். அப்படி இருக்கும்போது இந்த வேறு ஏதோ ஒரு ஆக்டை போட்டு இந்த மாதிரி டேரிஃப் போட்டாங்க. இருந்தாலும் கூட இவங்க வந்து அப்பீல் போயிருக்காங்க. இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் CLSA என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட பொருளாதாரத்தில்
மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த ஆர்பிஐயோட மெஷர்ஸ்னால இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட்ஸ் மூலயமா கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளார $30 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. அண்ட் இதன் காரணமாக நம்மளோட ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆக போகுது. $93 அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு ரிஃபார்ம்ஸ் மூலியமான்னு சொல்லியிருக்காங்க. இது இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா E22 E25 எத்தனால் 22 எத்தனால் 25 இந்த பெட்ரோலியம் ரோல் அவுட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 420 கோடி லிட்டர் அளவுக்கு எத்தனால் தேவை வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சுகர் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவ் விஷயம். ஒன்ஸ் இந்த கரும்பு வந்து ஜூஸ் எல்லாம் எடுத்து சர்க்கரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கையை வச்சு மொலாசஸ் பண்ணி அதில் தான் எத்தனால் தயாரிக்கிறாங்க. ஸோ இப்படி எத்தனால் தயாரிக்கும் போது அது அதிகமான லாபத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் கெப்பாசிட்டி வந்து 90 அதாவது 900 crore லிட்டர்ஸ் எத்தனால் வந்து நம்மளோட இந்தியாவால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்மளோட தேவை வந்து வெறும் 300 கோடி லிட்டர் தான் வந்து நம்மளோட தேவையாக இருக்குது. இப்போவே வந்து நம்மக்கிட்ட 600 கோடி லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னமும் வந்து இந்த எத்தனால் 50% வரைக்கும் போகும்போது இன்னும் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளார 5000 பிளெண்டிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நாங்கள் இந்தியா ஃபுல்லாக அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். பெட்ரோல் விலையை குறைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். அண்ட் இது இப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து கோல்டு சில்வரோட இம்போர்ட் ப்ரைஸை வந்து குறைச்சிருக்காங்க, பேஸ் ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. இந்த பேஸ் ப்ரைஸ் என்ன எப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா, இப்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு வந்து $4000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது முன்ன பின்னன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லியும். அண்ட் அதை பொறுத்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் இதுதான் உனக்கு கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு போட முடியாது இல்லையா. அண்ட் அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த $4000 இருக்கும்போது சரி $3800 இதுதான் பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த $3800 ஃபிக்ஸடாக வந்து கஸ்டம் டியூட்டிஸ் போடுவாங்க. 10% கஸ்டம் டியூட்டினா 3800 10% எவ்வளோ $380 இந்த மாதிரி கஸ்டம் டியூட்டிஸ் போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டியை 10 கிராம் நீங்கள் இம்போர்ட் பண்ணோம்னா $80 அளவுக்கு குறைச்சிருக்காங்க. $1343 கட்டினா போதும். $1343 பேஸ் ப்ரைஸ். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் டியூட்டி கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க, இம்போர்ட் டியூட்டி கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க. சில்வரில் ஒரு கிலோக்கு $276 அளவுக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க, பேஸ் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு கிலோக்கு $2092 நீங்கள் இம்போர்ட் டியூட்டி கட்டினா போதும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கோல்டு இம்போர்ட்ஸுக்கு பாசிட்டிவ் விஷயம். லாஸ்ட் ஒரு வாரத்தில் வந்து 10% அளவுக்கு கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் விழுந்தது. அண்ட் அதனால் இந்த மாற்றத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் செக்மெண்ட். அண்ட் தேர்ட் செக்மெண்ட்டில் நம்மளோட மார்க்கெட் அனலைசிஸில் வந்தோம்னா, இன்றைக்கி காலையிலே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சது. அதை நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம பேசியிருந்தோம். அண்ட் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆனால் காலையில் வந்து ஈரான் வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க, நாங்கள் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அந்த கேப் அப் வந்து மெல்லுவாக வந்து செல் ஆஃப் ஆச்சு, ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி ஆச்சு. ஆனால் கரெக்டாக மதியானம் ஒரு 1:25 1:30 மணிக்கு இந்த ஈரானோட மீடியா நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மார்க்கெட் ரேலியாக ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் அளவுக்கு ரேலி ஆகி ஓவராலாக 460 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 23,622 மேலே வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் மற்ற செக்டார்ஸும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எக்ஸப்ட் ஐடி செக்டார் தவிர்த்து மற்ற எல்லா செக்டாரும் பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இன்றைக்கி ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளிங் ரேஷியோ பார்த்தோம்னா 3300 கம்பெனியில் 2740 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 564 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஐடி செக்டார் ஃப்ளாட்டாக, அதாவது மைல்டு நெகட்டிவாக முடிஞ்சது, 0.9% நெகட்டிவாக முடிஞ்சது. ஆட்டோ செக்டார் 2% பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 3% பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி ஒரு 0.5% பாசிட்டிவாகவும், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் 0.3% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபார்மா செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேன்சர் ட்ரக்ஸில் பிளாட்டினம் பேஸ்டாக சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பிளாட்டினமோட விலை அதிகமானதுனால இதனோட இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இந்த பிளாட்டினம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்போ பிளாட்டின், அதுக்கப்புறம் சிஸ் பிளாட்டின், இந்த 2 ட்ரக்குமே இன்ஜெக்ஷன் பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு எம்எல் இந்த இன்ஜெக்ஷனோட விலை இதுக்கு முன்னாடி ₹60 இருந்தது கார்போ பிளாட்டினோட விலை. இதை வந்து ₹90 வந்து மாற்றிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கேப். இந்த ₹90 நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம், ஆனால் இந்த ₹90 தாண்டி போகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி சிஸ் பிளாட்டினில் ஒரு எம்எல் வந்து ₹7 இருந்தது, அதை ₹10 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் கேப்பை. இது ஃபார்மா செக்டருக்கு பாசிட்டிவ் விஷயமாக தான் இருந்தாலும் கூட கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸை வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து உண்டாக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வருத்தம் தான் தெரிவிக்கணும். அண்ட் எஃப்ஐஐசி இன்றைக்கும் வந்து செல் சைடில் தான் இருக்காங்க. ₹1082 கோடி அளவுக்கு விற்றுருக்காங்க. டிஏஎஸ் ₹5341 கோடி வாங்கியிருக்காங்க.
அண்ட் கோல்டு ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $4217 இருக்குது. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் 15100 ஒரு கிராம் இருக்குது 24 கேரட் கோல்டு. அண்ட் 22 கேரட் கோல்டு 13840 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சில்வர் ப்ரைஸஸ் கிட்டத்தட்ட $10,000 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிலோக்கு. 2,46,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் செபி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த என்எஸ்சியில் பிஎஸ்சிலையும் காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் ஆப்ஷன் நடக்கும்போது அந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிபியன்சி இருக்கிறத வந்து ஒத்துக்க முடியாது. அது எல்லாத்தையுமே வந்து யூனிஃபார்மாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதாவது ஐஇஎக்ஸில் மார்க்கெட் கப்ளிங் பற்றி ஒரு செய்தி வரும்போது நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி மார்க்கெட் கப்ளிங் என்எஸ்சி பிஎஸ்சியில் கிடையாது. ஆனால் எக்ஸசிவ் வால்யூம் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகிடுது ரெண்டு பேருக்கும் நடுவில்ன்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதனால் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ற மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் இப்போ செபி வந்து கிட்டத்தட்ட இது மார்க்கெட் கப்ளிங் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட்லாம் வேறு வேறையாக இருக்க செய்யுது. ஸோ இதனால் இந்த ஆல்கோ வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணிட முடியும். ஆனால் நம்மள மாதிரி வந்து சின்ன ட்ரேடர்ஸால் அதை பண்ண முடியாது. மேனுவலாக வந்து ஒவ்வொரு ஷேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த எக்ஸ்சேஞ்சில் ஆர்பிட்ரேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படும். அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா வேதாந்தா டிமர்ஜர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்பெனி 5 கம்பெனியாக வரப்போகுது, 4 புது கம்பெனி வரப்போகுது. அண்ட் இந்த 4 கம்பெனிஸும் ஜூன் 15 திங்கட்கிழமை வந்து லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் இந்த கம்பெனிஸோட பேர் பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ். இதுக்கு முன்னாடி மால்கோ எனர்ஜின்னு இருந்தது, வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸாக மாறப்போகுது. அண்ட் வேதாந்தா பவர் கம்பெனி, அண்ட் வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல்னு சொல்லிட்டு 4 கம்பெனி உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. அந்த ஷேர்ஸ் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் அன்னிலேருந்து அதை விற்க ஆரம்பிக்கலாம், வாங்க ஆரம்பிக்கலாம் தனித்தனியாக. அண்ட் அடுத்து சக்தி பம்ப்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட சப்சிடரி நிறுவனம் சக்தி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் 10 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடரி மூலிமா சோலார் செல்ஸு அண்ட் பிவி மாடல்ஸ், அதாவது போட்டோ வால்டிக் மாடல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம 12th 10th எல்லாம் படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில் இல்லையா, அதை வந்து உற்பத்தி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மூலிமா 2.2 ஜிகாவாட் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் வந்து உற்பத்தி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பர் ஆனம்க்கு. அண்ட் இது மத்திய பிரதேஷில் அமைய போகிறதா சொல்லியிருக்காங்க. இது சக்தி பம்ப்ஸுக்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. மேபி இந்த கம்பெனி பெரிய லெவலில் முன்னேறிச்சுன்னா டிமர்ஜ் ஆகிறதுக்கோ இல்லை தனியாக லிஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து ஆர்பிஎல் பேங்க்கை பவீன் லக்பட்வாலா அப்படின்றவரை சிஎஃப்ஓவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி HDFC பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஆர்பிஎல் பேங்க்கில் புவனேஷ் தாராசங்கர் அப்படின்றவர் வந்து இதுக்கு முன்னாடி சிஎஃப்ஓவாக இருந்தவர். மணப்புரம் ஃபைனான்ஸுக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த சிஎஃப்ஓ பதவியில் வந்து மியூசிக்கல் சேர் மாதிரி விளையாடிருக்காங்க. இவர் அங்கே போனார், அவர் இங்கேருந்து இங்கே வராரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஃப்ஓ வந்ததுக்கப்புறம் தான் இந்த NBD எமிரேட்ஸில் இந்த இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு செய்தி போயிட்டுருக்குல்ல, ஜனவரி மாதத்துலேருந்து அந்த செய்தி போயிட்டுருக்கு. ஆர்பிஐயோட அப்ரூவல் கூட ஒரு 15 நாள் முன்னாடி வந்துச்சு. நம்மளோட நியூஸ் அனலைசிஸில் நம்ம பேசியிருப்போம். அண்ட் அந்த ப்ராசஸ் வந்து இவர் வந்ததுக்கப்புறம் நடக்க போதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்பிஎல் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்றைக்கி மத்தியானம் மார்க்கெட் முடியும் போது ஒரு அப்டேட் வந்தது. என்னென்னா இந்த நெஸ்லே கம்பெனிக்கும் KFCக்கும் FSI ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி இருக்காங்களே, அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சோஷியல் மீடியாவில் இந்த மேகி பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததாக வந்து வீடியோஸ் வந்து பரவிருக்கு. அதனால் வந்து நெஸ்லேக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி KFCலேயும் வந்து ஹைஜீன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த KFCயோட ஃப்ரான்ச்சைஸ் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவியானி இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி தான் எடுத்திருக்காங்க. அவங்க லிஸ்டட் கம்பெனி. ஸோ இதன் காரணமாக 2 கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் விழுந்தது. நான் வந்து பர்சனலாக உங்களுக்கு சொல்கிறது KFCயாக இருக்கட்டும், இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் செய்கிறத சாப்பிடுங்க. அண்ட் அதே மாதிரி மேகி இதெல்லாம் சாப்பிடாதீங்க. அப்போ வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விவரம் தெரியாமல் சாப்பிட்டோம். ஆனால் இப்போ வந்து சாப்பிடாதீங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லது கிடையாது. அதில் ஆசிட் ரெகுலேட்டர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னான்னு போடுறாங்க. யாரும் சாப்பிடாதீங்க. இது வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அண்ட் அடுத்து PVR INOX இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நிதியாண்டோட இறுதிக்குள்ளார நாங்கள் கம்ப்ளீட்டாக டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக மாறிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நாங்களோட எக்ஸ்பேன்ஷனை வந்து குறைக்க போகிறது கிடையாது. நாங்கள் அதே ஸ்பீடில் தான் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த சினிமா தேட்டர் பிஸ்னஸ் ஒரு லாங் டேர்முக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஏன்னா இந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு படம் பார்க்க முடியும். இப்போ துரந்தர் மாதிரி ஒரு 3 மணி நேரம் படத்தை நான் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சொல்லிட்டு 4 நாள் பார்க்கலாம். தேட்டரில் போய் அந்த மாதிரி பார்க்க முடியுங்களா? ஸோ அதனால் இந்த தேட்டர்ஸ் நாளடைவில் வந்து இல்லாமல் போயிடுன்றதான் என்னோடய ஒப்பீனியன். இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட லாஞ்சிவிட்டியே வந்து கேள்விக்குறியாக மாறுது.
அண்ட் அடுத்து ஆஸ்ட்ரால் பைப்ஸ் அவங்களோட சப்சிடரியில் 39 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த சப்சிடரி மூலியமாக கெமிக்கல் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆஸ்ட்ரால் பைப்ஸுக்கு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் எக்வேரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்காங்க. இவங்க வந்து பேசிக்கலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ப்ரோக்கரேஜ் மாதிரி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவுசிங் கம்பெனிஸோட அசட் குவாலிட்டி பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அவங்களோட ஒஸ்ட்டான டைம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றோ இல்லை முந்தா நேற்றோ ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. RBI ரெப்போ ரேட் 5.4% மெயின்டைன் பண்ணுது. இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டில், ஹவுசிங் ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்ன்ற மாதிரி ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் கம்மிங் டைமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் எதுவும் ஹோல்டிங் கிடையாது. அதை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து NSEயோட IPOட DRHP அடுத்த வாரம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் NSE ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் 53% அளவுக்கு கான்ட்ராக்ட்ஸ் வந்து க்ரூட் ஆயிலில் தான் ட்ரேட் ஆகுது. நாங்கள் அந்த செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த செக்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து NSEயோட IPO வரதுனால ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இருக்கிறது ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் தான், NSE BSE. ஸோ டியோபோலி பிஸ்னஸ் தான். ஸோ 2 கம்பெனிலேயும் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. அண்ட் அடுத்து அலம்பிக் ஃபார்மாக்கு USFDAயோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. அவங்களோட ட்ரக் ட்ரெனிட்டோனின் க்ரீம் அப்படின்றதுக்கு. இது வந்து ஆக்னிஸ் வல்காரிஸ், இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட மார்க்கெட் சைஸ் போன ஃபினான்ஷியரில் $76 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பில். அண்ட் அடுத்து 700 கோடி ரூபாய் நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பில். அண்ட் அடுத்து ஆர்கிட் ஃபார்மாக்கு NCLT அப்ரூவல் கிடச்சிருக்கு. எதுக்குன்னா தனுகா லேபார்ட்டரிஸோட மெர்ஜர் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் இவங்க மெர்ஜ் ஆகிட்டாங்கன்னா இவங்களோட ரெவன்யூ 1500 கோடி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இவங்களோட EBITDA கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 250 கோடி அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கு மேலே அவங்க சின்ன கம்பெனியாக இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இட்டாச்சி எனர்ஜி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேக்ட்ரியை வதோதராக கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இட்டாச்சி எனர்ஜிஸ்க்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைலில் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 0.63% அளவுக்கு ஷேர்ஸை லாஸ்ட் 15 நாளில் ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ அவங்கக்கிட்ட ஹோல்டிங்கில் பார்த்தோம்னா 5.33% அளவுக்கு இந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த அளவுக்கு பெருசாக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா மேபி அவங்களுக்கு இவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஐடியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது வந்து ஒரு 10 நாள் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஆதித்யா பிர்லா குரூப் கிட்டத்தட்ட 4730 கோடி ரூபாய் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு செய்திகள் வந்தது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஐடியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கதா அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் TCS கொல்கத்தாவில் ஒராக்கிளோட AI டேட்டா பிளாட்ஃபார்ம் சென்டர் எக்ஸலன்ஸ் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து TCSக்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து PCBL கெமிக்கல்ஸ் அவங்களோட முந்த்ரா பிளான்ட்டில், குஜராத்தில் கூடிய முந்த்ரா பிளான்ட்டில் 20,000 மெட்ரிக் டன் பர் ஆனம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கூட ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ப்ரொடக்ஷன் லைனை வந்து கமிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது PCBL கெமிக்கல்ஸுக்கு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து LTI மைண்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து AI1000 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த AI எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது LTMக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்டு புதுசாக ஒரு AI ஏஜென்டிக் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம் பேர் ரெல் AI பில்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மை வச்சு அவங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள் மொத்தத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹாப்பியஸ்ட் மைண்டஸ்க்கு பாசிட்டிவ் விஷயம். என்னதான் இவங்க வந்து AI டீல் வந்துருச்சு, AI யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட ஷேர் ப்ரைஸ் ஏற மாட்டேங்குது. அண்ட் அடுத்து சியாண்ட் அவங்களோட பைபேக்கு June 17 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைபேக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா June 17 முன்னாடி நீங்கள் ஷேர்ஸை வாங்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் IDFC பேங்க்குக்கு அந்த 590 கோடி ரூபாய் அந்த ஹரியானா கவர்மெண்ட் ஃப்ராட் கேஸ் இருக்கு இல்லையா, அதில் CBI வந்து 2 சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது IDFC பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் JP மார்கன் ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6430 ரூபாய் வந்து ஷேர் ப்ரைஸோட டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. இவங்க முக்கியமாக இந்த ஷேர் ப்ரைஸோட டார்கெட் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா PLI ஸ்கீமில் EV செக்மெண்ட்டில் மிகப்பெரிய ஒரு க்ரோத் இவங்களுக்கு இருக்கும், அதனால் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் அடைய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்போட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸ் வெஹிக்கல் பேசஞ்சர் வெஹிக்கல் அவங்களோட வெஹிக்கல் ப்ரைஸை வண்டி ப்ரைஸை கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு விலை ஏற்ற போகிறாங்க வர July 1 சொல்லியிருக்காங்க. நேற்று கூட நம்ம மாருதி சுஜுக்கியோட
கார் ப்ரைஸஸ் வந்து ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம செய்திகள் பார்த்துருந்தோம். அண்ட் இதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்புட் காஸ்ட் அதிகமானதுனால இந்த ப்ரைஸ் ஹைக்கை வந்து நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த JLRோட டெப்ட் மறுபடியும் 2023 லெவலுக்கு போனதுனால அந்த கம்பெனி இதுக்கு மேலே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால இன்னும் 2 நாளில் வந்து எந்த விஷயங்கள் வேணாலும் மாறலாம். அதனால் இப்போதைக்கு வந்து குளோபல் மார்க்கெட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணோன்னா எதுவாக இருந்தாலும் வந்து சண்டே வீடியோவில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இதுவரை பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர் இருப்பீங்க. நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.